وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. புகழனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் மேகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்தாலுமே தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாகி நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இந்த இஅ்திகாஃபுடைய நேரத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்திமை வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமானவர்கள் உங்களுடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக உங்களுடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நறுவரசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தந்த மிக பெரும் அருள் பரிசுத்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை நிஅமத் என்று சொல்லுகிறார். இந்த இஸ்லாம் என்பது இந்த சமூகத்துக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு அருள். ஏன் தெரியுமா? பயங்கரமான ஒரு முடிவுடைய இடம் உண்டு. அந்த இடம் ஒவ்வொரு வர்ணனை உடையது, வித்தியாசமான வர்ணனை உடையது. அப்படியான பயங்கரமான தங்குமிடமான நரகத்தை விட்டும் காக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும் என்றால் அது இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆனிலே அதற்குத்தான் சொல்லுகிறான்: ஏ மக்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை இந்த உலகத்தில் உண்மையாக அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மட்டும் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன்? இஸ்லாத்தில் ஒரு மனிதன் மரணித்தால் தான் அந்த வெற்றியை அடைய முடியும். இஸ்லாத்தில் ஒரு மனிதன் மரணித்தால் தான் மறுமையின் வெற்றியை அடைய முடியும், அந்த நரகை விட்டும் தன்னை காக்க முடியும். எனவே அல்லாஹ் எச்சரிக்கிறான், அவனுடைய அன்பு கட்டளை பிறப்பிக்கிறான். எப்படி? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மட்டும் நீ மரணித்து விடாதே. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி அந்தந்த கூட்டத்துக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்குமாறு அல்லாஹ் ஏவினார். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகுப்புகள் வேதங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலே அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுடைய சமூகத்துக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தார்கள், நேர்வழிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கட்டளைகளை எடுத்து இதுதான் உண்மையான மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள் வெற்றியடைந்த சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே இந்த உம்மத்தின் தலைவராக, இந்த உம்மத்தின் பொறுப்புதாரியாக
அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய சிநேகிதர், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தலைவராக தெரிவு செய்தார். ஒரு உம்மி நபி, ஒரு அனாதையாக பிறந்த நபி, உலகத்தில் பிறக்கும் போதே தந்தையை காணாதவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே பிறக்கிறார்கள். அவருடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையும் சோதனை, ஆரம்பம் முதல் கடைசி வரையும் சோதனை. அவர்களுடைய தஅவாவுடைய காலம் 40 வயதிலே இருந்து மரணம் வரைக்கும் 63 வரைக்கும். அந்த 23 வருடங்கள் நுபுவத்துடைய வருடம், ரிசாலத்துடைய வருடம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு காலத்தையும் அர்ப்பணித்தார்கள் இந்த உம்மத்துக்காக. ஏன் தெரியுமா? இந்த உம்மத்தினர்களில் யாருமே இஸ்லாத்தை விட்டுவிடக் கூடாது, மரணிப்பதாக இருந்தால் இஸ்லாத்தில் தான் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அந்த 23 வருடங்களையும் கழித்தவர்கள் எம்பெருமானார். எந்த அளவுக்கு தியாகம் என்றால், அல்லாஹ்வே பழைய கட்டங்கள் கேட்டுவிட்டார். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே, அவர்கள் முஸ்லிமாக மாட்டார்கள் என்பதற்காக நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்ளப் போகிறீர்களா? நீங்களே உங்களை அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? நபியே, ஓரிரு வசனம் அல்ல, பல வசனங்களிலே அல்லாஹ் கேட்டான். ஏன்? அந்த அளவுக்கு பெருமானாருடைய முழு முயற்சி தன்னுடைய உம்மத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், அனைவரையும் சொர்க்கவாதிகளாக, சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி, சமூக சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் எம்பெருமானார். உம்மத்தினுடைய கவலை எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பிலே ஒன்றி எந்நேரமும் உம்மத்தினுடைய கவலையிலேயே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், காலநிலையில் மாற்றம் வந்தால் கூட உம்மத்தை நினைத்தழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தை நினைத்தழுவார்கள். ஆது கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வரும்போது அல்லாஹ் மேகத்தை கர்மேகமாக அனுப்பினான். இவர்கள் சொன்னார்கள், ஆனதும் மும்திருனா, இந்த மேகம் எமக்கு மழை தரப் போகிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியாது இந்த மேகத்துக்குள்ள இருப்பது எமக்குரிய அழிவு என்று தெரியாது. இது எமக்கு மழை தரப் போகிறது என்று நினைத்தார்கள். பல காலங்கள் மழை இல்லாமல் கருமுகில் வந்த நேரம் சந்தோஷப்பட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய முடிவியப்படி இதுதான் இவருடைய தண்டனைக்குரிய காலம், இதுதான் இவருடைய தண்டனைக்குரிய நேரம் என்று அல்லாஹ் அந்த கருமுகிலையே அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் அனுப்பினார். அதிலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தண்டித்தான். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் வானத்திலே கருமுகிலை காணுவார்களோ ஓடோடுவார்கள் மஸ்ஜிதுக்கு, ஓடோடுவார்கள் மஸ்ஜிதுக்கு போய் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு துஆவிலே இருப்பார்கள். யா அல்லாஹ், ஆதுடைய காது கூட்டத்தை நீ அழித்தாய், இந்த மேகத்தை கொண்டு இது போன்று என்னுடைய உம்மத்தினரை நீ அழித்து விடாதே. உம்மத்தினுடைய கவலையும் பெருமானார் எந்நேரமும் அந்த கவலையிலேயே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த உலகத்திலே அது மட்டுமல்ல, பல இக்கட்டான கட்டங்கள், யுத்தத்துடைய நேரம் கூட பாருங்கள். பத்ருடைய யுத்தம் இந்த உம்மத்தினுடைய முதல் யுத்தம். இந்த முதல் யுத்தத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டம் தான் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 313 பேர்கள். இந்த சிறு கூட்டம் தான் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் அழிக்கப்படுவார்களாக இருந்தால் லா யுபது ஃபில் அர்தி அபதா, இதற்கு பின்னால் நீ பூமியில் வணங்கப்படவே மாட்டாய், நீ பூமியில் வணங்கப்படவே மாட்டாய். யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். பனசுருக்கல்லதி வாத்தனி, நீ வாக்களித்த வெற்றி நீ உம்மத்துக்கு தந்தே ஆக வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றாடினார்கள். உம்மத்தினுடைய வெற்றிக்காக, உம்மத்தினுடைய வெற்றிக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனால் வாள் தூக்கியது கிடையாது. ஆனாலும் பல சந்தர்ப்பங்கள் தாக்கப்பட்டார்கள்.
உஹது யுத்த களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றிக்குள்ளே 2 சில்லுகள் பாய்கிறது, ரத்தம் பீரிட்டு வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லு ஷஹீதாக்கப்படுகிறது. சரித்திரம் சொல்லி இருக்கிறோம், கேட்டும் இருப்பீர்கள். ஆனால் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக யார் யார் எடுத்தார்கள் என்று தெரியாது. உணர்வுபூர்வமாக எடுங்கள். எம்பெருமானார் இத்தனை சிரமங்களை மேற்கொண்டது யாருக்காக? யாருக்காக? உம்மத்திற்காக, உம்மத்தினுடைய நிம்மதிக்காக. மக்காவிலே பாதுகாப்பட்ட சூழல், உதவியாளர்கள் இல்லாத கட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் எதிர்ப்புகளும் ஏச்சல்களும் உளநோவினைகளும். எம்பெருமானாருக்கு வேதனை தாங்க முடியவில்லை. பழைய கட்டங்கள் வேதனை தாங்க முடிவில் தனிமையிலே போய் விடுவார்களாம் மலைக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே இறக்கையினாலே அணைப்பார்களாம், சொல்லி அப்படியே அழைத்து வருவார்களாம். கண்ணியமானவர்களே, ஏன் அவ்வளவு கவலை எம்பெருமானாருக்கு? இந்த கவலை சமூகத்தை பற்றிய கவலை. என்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு ஏச்சல்கள், இத்தனை மோசமான வார்த்தைகள், உளநோவினைகள், பரவாயில்லை, மலை போன்று எம்பெருமானார் பொறுமை காத்தார்கள். யாருக்காக? அத்தனை ஏச்சல்களும், முகத்திலே எச்சிலை துப்பினார்கள், பல நோவினைகள். அல்லாஹ்வே கேட்கிறான் தன்னுடைய நபியை பார்த்து, வலக்கது நஅலம் அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலுன். நபியே, அவர்கள் பேசக்கூடிய அந்த கடுமையான வார்த்தையினால் உங்களுடைய உள்ளம் நொந்திருக்கிறது என்று எமக்கு தெரியும். எமக்கு தெரியும் நபி, நாமெல்லாம் காணாமல் அல்ல, எமக்கு தெரியும். இதே போன்றுதான் அந்த அச்சமான சூழல், மக்காவுடைய சூழல், உதவியாளர்கள் அற்ற சூழல். இந்த பக்கம் திரும்பினால் அபூ லஹப், அடுத்த பக்கம் உத்பா ஷைபா, அடுத்த பக்கம் அபூ ஜஹலுடைய கெடுபிடிகள், அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்கான பல சதிகள், ஷுஐப் அபீ தாலிபிலே 3 வருடங்கள் சமூக பகிஷ்காரம், அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்காக வேண்டி பல முயற்சிகள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரம் அபூ தாலிப் மரணித்து விட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் மரணித்து விட்டார்கள். காபிர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகிவிட்டது எம்பெருமானாரை தாக்குவதற்கு. உடனே முடிவெடுத்தார்கள், சரி வராது, எமக்குரிய பாதுகாப்புக்கு சிலர்களை சேர்க்க வேண்டும், தீனுக்கு உதவியாளர்களை நாம் சேர்க்க வேண்டும். அதனாலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா வளர்ப்பு மகனை அழைத்துக் கொண்டு தாயிஃபுடைய நகரத்துக்கு போனார்கள். தாயிஃப் நகரம் போனார்கள். தாயிஃப் நகரம் போய் முக்கியமான 3 பேர்களை சந்தித்து அவரிடத்திலே சொன்ன விடயம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க வந்திருக்கிறேன், வேறு எந்த ஒரு தேவைக்கும் வரவில்லை. ஏன்? மக்காவாசிகளுடைய முழு சொத்துகளும் இருக்கக்கூடிய இடம், வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது எது? தாயிஃபுடைய நகரம், தாயிஃபுடைய நகரம். அதனாலே போனார்கள். போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. கடைசியா என்ன நடக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லினால் அடிக்க வைக்கிறார். கல்லடிபட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு பூராக ரத்தம், தலை முதல் கால் வரைக்கும் செருப்பு காலோடு ஒட்டிக் கொள்ளுகிறது. இமாமார்கள் சொல்லுகிறார்கள், ஒரு துளி ரத்தம் கூட அந்த பூமியிலே விழுமளவுக்கு இருக்கவில்லை. விழுந்திருந்தால் தாயிஃப் நகரத்தை அல்லாஹ் அழித்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தமேனியோடு இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கடுமையாக நீங்கள் வருத்தப்பட்ட நாள் இது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தாயிஃபுடைய நாளே. நான் கடுமையான வருத்தத்தோடு இருக்கிறேன், உடம்பு பூராக ரத்தம், யாரும் எனக்கு உதவியாளர்கள் இல்லை. பார்க்கிறேன், எனக்கு மேலால் மேகம் மூடல் போல இருக்கிறது. அண்ணாந்து பார்க்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். மலைகளுக்கு பொறுப்பான மலக்கோடு. அவையே, உங்களுக்கு நடந்த அநியாயத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். நீங்கள் உத்தரவிட்டால் 2 மலைகள் அக்ஷபை என்ற அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அபு உவைஸ் குரைகான் 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இவர்களை நெசுக்கி அழித்து விடுவேன் நபியே. ஒரு இறக்கை போதும் இவர்களை தூக்குவதற்கு. பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? அநியாயத்துக்கு அநியாயம் பகரம் கொடுப்பவர்கள் அல்ல என் பெருமானார். சமூகத்தை உருவாக நினைக்கும்
சமூக தலைவர்களிலிருந்து ஒவ்வொரு அங்கத்தவர்களும் புரியுங்கள். அநியாயத்தினால் அநியாயத்தை வளர்க்க முடியாது. உங்களால் அநியாயத்துக்கு அநியாயம் பகரம் கொடுத்து கண்ணியத்தை அடைய முடியாது. அநீதி இழைக்கப்பட்டால் பொருங்கள், அங்கே உங்களுக்குரிய கண்ணியத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். ஏன் இந்த சமூகம் என்றுமே கேவலத்திலும் பல கேடுகளிலும் பல இழப்புகளிலும் பல கைசேதங்களிலும் ஏன் இருக்கிறது தெரியுமா? அநியாயத்துக்கு அநியாயத்தை பகரம் கொடுக்கிறார்கள். அவன் அப்படி செஞ்சால் நானும் அப்படியே செய்வேன். என் பெருமானார் சமூகத்தை உருவாக்கிய விதம் இதுவல்ல. என் பெருமானார் உருவாக்கிய சமூகம் அநியாயத்துக்கு அநியாயத்தை பகரம் கொடுத்தல்ல. சகோதரர்களே, பெண்களுக்கும் படித்துக் கொடுங்கள். எந்த கட்டமாக இருக்கட்டும், சமூகத்தில் நீங்கள் வாழும் போது, சமூகத்தோடு இருக்கும் போது வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புக்கு பதிலாக நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டாம், பொறுமை காருங்கள். உங்கள் பொறுமைக்கு அல்லாஹ் கூடவே இருப்பார். அல்லாஹ் கூடவே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிக்கு அல்லாஹ் அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தாய்ப்பு நகரத்தை அல்லாஹ் அளித்திருப்பார் என்று கூட பார்க்கிறோம். பசுமையான ஒரு நகரம், பசுமையான ஒரு சிட்டி, தாயிஃபுடைய சிட்டி. அவ்வளவு ஒரு பசுமையான ஒரு நகரமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். எதன் மூலம்? எம் பெருமானாருடைய பொறுமை, எம் பெருமானாருடைய பொறுமை. அன்று பொறுமை காத்தார்கள். சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவருடைய பிச்சரங்களாவது இஸ்லாத்தை ஏற்பார்கள். இவருடைய பிச்சரங்களாவது இஸ்லாத்தை ஏற்பார்கள். கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம ஹதி ஸகீஃபா, யா அல்லாஹ் இந்த கூட்டம் அறியாதவர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள், எப்படி ஒரு வார்த்தை. அறியாதவர்கள், அறியாமல் அல்ல, அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். அறியாதவர்கள் யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயா. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ உடனே அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. சகோதரர்களே, நேரம் கொடுத்தான் அல்லாஹ், தவணை கொடுத்தான், பல வருடங்களை அல்லாஹ் எடுத்தான். எப்போ? இதுவரைக்கும் தெரியுமா? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரைக்கும், பத்ரு மக்காவுடைய அந்த வருடம் வரைக்கும் காலத்தை அல்லாஹ் எடுத்தான். அந்த துஆவை கபூல் செய்வதற்கு அன்பு நபியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அத்தனை வருடங்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி 8 முழு தாயிஃபும் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்ற அந்த சஹாபி, அவர்களும் தாயிஃப் வாசி, நபி அவர்களை எதிர்த்தவராக இருந்தவர்கள் தான். அவர்கள் முதலாவது இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களிடத்திலே செய்தி எழுப்பும் போது, நீங்களே அவர்களை இஸ்லாத்துக்கு எடுங்கள் என்று பொறுப்பு சாட்டினார்கள். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக முழு தாயிஃப் வாசிகள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய பொறுமை? அன்பு நபியுடைய பொறுமை, ஒரு தலைவருடைய பொறுமை, சமூக சிந்தனை உள்ளவருடைய பொறுமை. நாம் எல்லாம் வாழுகிறோம் சமூகமாக. இஸ்லாமிய சமூகம் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான பல அவதூறுகளும் பல ஏச்சல்களும் பல அருவருப்பான பேர்களையும் நாளாந்தம் இந்த சமூகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் காரணம்? எந்த இடத்திலே நாம் பிழை விட்டிருக்கிறோம்? எப்பெருமானாருடைய அந்த முழு நோக்கமும் எதுவாக இருந்ததோ அதை மறந்து விட்டோமே. ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு சமூகத்தின் தலைவன், ஒரு ஊருடைய தலைவன், பாடசாலையுடைய தலைவன் எந்த விதத்தில் தன் தலைமைத்துவத்தை நடாத்த வேண்டும், எப்படி வழிகாட்ட வேண்டும், எமக்கு வழிகாட்டுவதற்குரிய அடிப்படைகள் என்ன? எத்தனை பேர்கள் அந்த அடிப்படை குர்ஆன் ஹதீஸ், அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இந்த அமைப்பிலே வழிகாட்ட வேண்டும் என்று எத்தனை பேர்கள் வழிகாட்டி இருக்கிறோம். நாம் தவற விட்டதுதான் இன்றைய பல அவலங்களுக்கு காரணம். தவற விட்டது. எம் பெருமானாருடைய முழு நோக்கமும் கவலையும் இருந்தது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். உருவாக்கவில்லையா? உருவாக்கவில்லையா? வாலிபர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்னார்கள். இந்த வாசலினால் வருவார் சொர்க்கவாதி என்றார்கள் 3 தடவை. ஒரு வாலிபர் வருகிறார், அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, யார் உருவாக்கியவர்? எம் பெருமானார் உருவாக்கியவர். எம் பெருமானார் உருவாக்கியவர். வானத்தின் 7 கதவுகளும் திறக்கப்படுகிறது. ஒருவருடைய வஃபாத்துக்காக அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது. 70,000 மலக்கு
புரட்சியை, இப்படியான ஒரு கண்ணியத்தை அவர் எப்படி அடைந்து கொண்டார்? யார் மூலம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு, நபி அவர்கள் உருவாக்கிய சமூகம் அது. அல்லாஹ்வுடைய அரிசியை எடுக்க வைத்தார். இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசி வரைக்கும் என் பெருமானாரை எடுத்து கொடுத்த கண்ணியமான தொழுகையை தூக்கி வீசிய சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்க வைக்க முடியும்? எப்படி அல்லாஹ்வை நெருங்க முடியும்? எப்படி ஒரு சமூகத்தை சீராக்க முடியும்? கட்டி எழுப்ப முடியும்? இன்னைக்கு ஊர்கள், சில ஊர்களை பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான குடும்பம், 500, 1000, 2000. மஸ்ஜிதுகளை பார்த்தால் விசாலமாக இருக்கும். அந்த ஊர்களுடைய தொழுகையுடைய சப்புகளை பார்த்தால் குறைவானவர்கள் இருப்பார்கள். என்ன நடந்தது? மஸ்ஜிதை ஹயாத்தாக்க இதை வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய முடிவு. மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு செழிப்பாக்கப்படும் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய முடிவு. ஒரு ஊருடைய வளர்ச்சியை மஸ்ஜிதிலே பார்க்க முடியும். ஒரு ஊருடைய வளர்ச்சியை மஸ்ஜிதிலே சஃபிலே பார்க்க முடியும். சஃபிலே பார்க்க முடியும். ஒரு ஊருடைய வளர்ச்சியை அந்த ஊருடைய பஜாரிலே பார்க்க முடியும். அங்கே பெண்களுடைய நடமாட்டம் இல்லை, குறைவு என்றால் அந்த ஊர் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஊர் என்ற அர்த்தம். ஒரு மார்க்கமுள்ள ஊர் என்ற அர்த்தம், தீனுள்ள ஊர் என்ற அர்த்தம். இன்றைய நிலை அல்லாஹ்வுடைய தூதர் எதை பாதுகாக்க வேண்டும், எதை ஒப்படைக்க வேண்டும், எதற்காக வேண்டி தன் உயிரை கூட அர்ப்பணிக்கும் அளவுக்கு தியாகம் செய்தார்களோ அந்த தீனை ஏன் இந்த சமூகம் தூக்கி வீசுகிறது? உருவாக்குங்க. முதலாவது ஆரம்பிக்க வேண்டும் பெற்றோர்களை உங்கள் வீடுகளுக்குள், உடைய வீடுகளுக்குள் உருவாக்குங்கள் தீனை. உடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக உருவாக்குங்கள். மனைவியை சாலிஹானவளாக உருவாக்குங்கள். உருவாக்கமும் எடுத்து செய்கிறது வேற. களிமண்ண, காஞ்ச களிமண்ண செய்த மாதிரி தான் எடுத்து பொண்டாட்டியை செய்வோம். அதுவல்ல, தெரிவு செய்வதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். எப்படியான பெண்ணை கரம் பிடிப்பது? நான் கரம் பிடிக்க வேண்டும். தீனுள்ள தாய் பெற்றெடுத்த மகள், தீனுள்ள தந்தை, தொழுகையாளியான ஒரு தந்தையின் விண்ணிலிருந்து பிறந்த மகள், அவளைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும். எத்தனை பேர்கள் இதை பார்க்கிறோம்? தீனை தீன் எல்லா நிக்காஹ் பயான்லையும் ஓதப்படுகிறது. எங்க நடக்குது? தீனுள்ள பெண் எங்கே தெரிவு செய்யப்படுகிறார்? பெற்றோர்களே, பெண்ணை பெற்றவர்களே, உங்கள் பெண் குழந்தைகளை தீன்தாரியாக உருவாக்கி வளர்த்தெடுத்து தீன்தாருடைய கையிலே கொடுங்கள். சிறந்த சமூகத்தை நீங்கள் பார்க்க முடியும். சிறந்த சமூகத்தை பார்க்க முடியும். ஆண் மக்களை பெற்ற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய மகளை தீன்தாரியாக உருவாக்கி தீன்தாரியான ஒரு பெண்ணை கரம் பிடிக்க வையுங்கள். சிறந்த சந்ததியை நீங்கள் பார்ப்பீர்கள். சிறந்த சந்ததியை பார்ப்பீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் சரித்திரம் வருகிறது பாருங்க. அல்-பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் அந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு நாள் வந்தாங்க, மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தா அந்த பெண் முதலாவது, அந்த பெண் அதாவது முதலாவது திருமணம் முடிச்சது ஜுர்ஹும் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்று நினைக்கிறேன். அப்ப அந்த பெண் எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கொண்டே இருப்பாள். குறை பேசிக்கொண்டே இருப்பாள். இவருக்கு தெரியாது, வந்திருக்கிற இந்த மாமனாருக்கு தெரியாது. பல காலங்களுக்கு பின்னால வந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது கேட்கிறான், எங்கம்மா மாப்பிள்ளை வாயை திறந்தா நன்ஸ்டம் போய்கொண்டே இருக்கு. பழைய பீச போட்ட மாதிரி ரெக்கார்டிங் போய்கொண்டே இருக்கு. ஏசிக்கொண்டே இருக்கிறான். எப்படி உள்ள வாழ்க்கை தரிசித்த பாடிக்கொண்டே இருக்கிறான். நலவை சொல்றா இல்லை. எந்த பெண்ணுடைய வாயிலிருந்து நலவுகள் வரவில்லையோ கணவனை பற்றிய, எந்த பெண்ணுடைய வாயிலிருந்து தன்னுடைய தந்தையை பற்றிய நலவுகள் வரவில்லையோ அந்த வீடு முசீபத். அந்த வீடு முசீபத். அவள் தீனுள்ள பெண்ணாக இருக்க முடியாது. தீனுள்ள பெண்ணாக இருக்க முடியாது. வாலிபர்களே, அழக பார்த்து மசங்கி மட்டும் கையை பிடிக்கிறார்கள். தீனை பாருங்கள். பெற்றெடுத்தவர் யார்? பெற்றெடுத்தவர்கள் யார்? அவரை பார்த்து திருமணம் முடியுங்க. ஏன்? ஒரு சந்ததியை உருவாக்க போகிறீர்கள். அங்கேதான் சமூகம் இருக்கிறது. சமூகம் சொல்லக்கொள்ள எல்லாம் உருவாகி முடிஞ்சவரும் நாம திருத்த நினைக்கிறது இல்ல. ஆரம்பத்திலிருந்து வரணும். ஆரம்பத்திலிருந்து வரணும்.
தவறு விட்டால் சமூகமே சீர்கேடு, சமூகமே சீர்கேடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த பெண்ணை விட்டு போறாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறேன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை வந்தா சொல்லுங்க, இப்படி ஒரு வயசாளி வந்தாரு, சலாம் சொன்னாரு, சொல்லுங்க, இந்த கதவு நிலையை மாற்றி சொல்லுங்கன்னு போயிட்டாங்க. வந்தாங்க, தந்தையுடைய வாசம் அடிக்கு. யாருக்கு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாட வாசம் அடிக்கு. கேட்டாங்க, யாரு வந்தா? இப்படித்தான் வந்தார் ஒருத்தர். என்ன கேட்டார்? என்ன சொன்ன? இன்னது கேட்டார், இன்னது சொன்னேன். என்ன சொன்னார்? அதுக்கு நிலைய மாட்டு சொன்னார். உனக்கு தலாக், தொலைஞ்சு அனுப்பிவிட்டார். இவன் மூலமாக எப்படி ஒரு சிறந்த சந்ததியை உருவாக்க முடியும்? சமூகத்துக்கே கேவலமும் கேடும். அதனால் உடனே தலாக். அடிச்சு கிபத்தி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை முடித்தார். அதுக்கு பின்னால அந்த பெண்மணி ஒரு சாலிஹான ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர். வாராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையும் கேட்கிற நேரம் அழகான முறையில பதில் சொல்றாங்க. வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கு. இந்த வார்த்தை பெண்ணுடைய வாயிலிருந்து வரணும். இன்னைக்கு சில பெற்றோர்கள் செய்யற மிகப்பெரிய பிழை தெரியுமா? பிள்ளைக்கு நல்ல சொத்து கொடுத்து வளர்க்க, சொத்து கொடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க தான் வச்சுக்கணும். இன்னொருவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்? முடித்து கொடுக்கக்கூடிய நேரம் அந்த கணவனின் குறைகள் வந்தால் உடனே சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய வாப்பை எவ்வளவு நல்லா பார்த்தேன். இந்த வார்த்தை இருக்கிறே கணவனுக்கு மிக நோவினையான வார்த்தை, நோவினையான வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட கணவன்மார் இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு நோவினையா இருந்திருக்கு. அப்ப வாப்பா பின்னால எதிர்காலத்தையும் கொஞ்சம் யோசித்துத்தான் உள்ளட விஷயத்தில் நடந்து கொள்ளும். நடந்து கொள்ளும். எத்தனை கோடான கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்லை, கோடான கோடீஸ்வரனாக இருக்கட்டும், தீனோடு மட்டும் பெண்ணை வளர்த்திருந்து உள்ளத்திலே அவருக்கு சுருதனும் அந்த பட்டத்த பண்பை கொடுத்து உலகத்தினுடைய ஆடம்பரங்களை ஆசைகளை ஊட்டாமல் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த வாழ்க்கைக்கும் அவள் தயாராகுவார். யாரை போல ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் கரம் பிடித்த அந்த மதீனாவுடைய கோடீஸ்வரியான அழகான அந்த பெண்ணை உருவாக்குங்கள் தீர்ந்தார். அப்பதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, கேட்டாங்க, யாருமா வந்தது? பாசம் பாப்படணும். இன்னார் வந்தார், இப்படி என்ன சொன்னார்? என்ன இப்படி எல்லாம் கேட்டா நான் இப்படி சொன்னேன். அப்ப என்ன சொன்னாரு? இந்த கடவுள் நிறைய பாதுகாத்துக்கொள்ள சொன்னார். அப்படின்னு அர்த்தம், உன்னை பாதுகாப்பா வச்சுக்கொள்ள சொன்னார், உன்னை பத்திரமா வச்சுக்கொள்ள சொன்னார். உருவாக்குங்கள் பெற்றோர்கள், சாலிஹான ஆண் குழந்தைகளை உருவாக்குங்கள், பெண் குழந்தைகளை உருவாக்குங்கள், தீனை கொடுங்கள், தொழுகையாளிகளை ஆக்குங்கள், சிறு பிராயத்தில் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு மத்தியிலான தொடர்பை சீராக்கி கொடுங்கள். ஹராத்தை உண்ண கொடுத்து விடாதீர்கள், ஹலாலை கொடுங்கள். ஒருத்தருக்கு எதிரான வியாபாரம் செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுக்கிறதும் ஹராம். இனி ஹராத்தை தின்ன புள்ள அதுக்கு தெரிந்து நல்லது எதிர்பார்க்கலுமா? எதிர்பார்க்கலா. அதுக்கிட்ட இருந்து வரக்கூடியதும் அந்த ஹராத்துக்கு ஏற்ப ரியாக்ஷன் தான் வரும். இது வித்தியாசம் இல்லை, இதுதான் நடக்கும். கண்ணியமானவர்களே, உருவாக்குங்கள். அல்லாஹ் உதாரணத்துக்கு தான் சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம். வாப்பா கூப்பிட்டாங்க, மகனே வா, கழுத்தை அறுக்கணும். பின்வாங்கல் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றாலும் என்னுடைய கழுத்தை அறுப்பதற்கும் அறுவடுவதற்கும் நான் தயார் தந்தை என்று கொடுக்கவில்லை. அந்த கழுத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்கே தாயுடைய வளர்ப்பு சீராகவில்லை என்றால் முழு பிரச்சனை அங்கேதான். பெண்களுக்கு நீங்கள் கரம் பிடித்த மனைவிக்கு தீனை கொடுங்க, வழிகாட்டுங்கள். உலகத்தில் ஆடம்பர நகை நட்டு பெரிய வீடு வாசல் வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டா போதாது, தீனை கொடுங்க. அவள் தான் தன் மார்போடு அணைத்து தன் குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள். அப்போது பிஸ்மில்லா சொல்லிக் கொடுப்பாள், தலையை மறைத்து கொடுப்பாள், சலவாத்தோடு கொடுப்பாள், தீனுள்ள பிள்ளை உருவாக்கி எடுப்பாள். இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் தீன் மிக முக்கியம். பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சஹாபி பெண்களுடைய வரலாறுகளை படிக்க வையுங்கள். இன்னைக்கு மொபைல தோண்டி பேஸ்புக்கும் டிக்டாக்கும் சீரழிகிறார்கள்.
இப்படியானவருடைய கரத்திலே ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் அந்த குழந்தையின் சாலியான பிள்ளையாக உருவாக போகிறது. இந்த சோசியல் மீடியாக்களிலே கணவன் மனைவியாக நடனமாடுகிறார்கள். அவர்களுடைய அரை குறையாக அணிந்து கொண்டு என்னென்னமோ ஷோவெல்லாம் போடுகிறார்கள். இப்படியானவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தை இந்த சமூகத்துக்கு சாபமாக அமையுமா, பரக்கத்தாக அமையும்? எல்லாமே அனாச்சாரமா போச்சு. மூடி மறைக்க வேண்டிய பெண்கள் சமூகம் அனாச்சாரம் விளம்பர பொருளாக மாறிவிட்டது. முதுகெலும்பில்லாத சில கணவன்மார் தன் மனைவியை விட்டு பிழைக்கிறார்கள். விளம்பரத்துக்காக வேண்டி தன் மனைவியின் அறையை காட்டி அல்லாஹ் பாதுகாக்கவே. இப்படியான சமூகம் வாழையடி வாழையாக உருவாகினால் இந்த சமூகத்துடைய நிலை என்ன? இவைகள் உருவாக கூடாது என்பதற்காகத்தான் சொல்லித் தருகிறேன். முளையிலே இருந்து கிள்ளி எறிந்து விடுங்க. அதற்குரிய எந்த பித்ராவுடைய வாசல்களையும் ஊர்களிலே திறந்து விடாதீர்கள். இது உலமாக்களுடைய தலையாய கடமை. அதே போல நிர்வாகத்துடைய கடமை, பெற்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவருடைய கடமை. இன்றைக்கு என்ன பெற்றோர்கள் பேசவா இருக்கும். அதற்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணிட்டார்னா கூட அந்த அதற்கு நம்பர் பிளாக், 2 வார்த்தை சொல்லுவாரு, அதுக்கு பின்னால் அதற்கு அந்த பக்கம் போக மாட்டார். ஆனா அப்படியான ஒரு வருத்தமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார். ஏழு காரணம் தான் அவர பிள்ளைய பத்தி சொல்லிட்டார். வேற யார்த்தையுமா சொன்னார்? உனக்கிட்ட வந்ததானே சொன்னார். அதை சொல்றாருன்னா என்னோட இருக்கிற அன்பு என்ன பிள்ளைய திருத்தொன்னதுக்காக சொல்லி இருப்பார். அதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. உன பிள்ளையோட நிலவுக்கு தானே சொன்னார். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் அதிகமான பெற்றோர் என்று கிடையாது. ஒரு ஆசிரியர், ஒரு அதிபர் அழைக்கிறார், சொல்லுகிறார், பெற்றோரை அழைத்து பெற்றோர் கூட்டத்தில் சொல்றாரு. பப்ளிக்கா சொல்லல, தனியா கூப்பிட்டு சொல்றாரு. அந்த நேரத்தில் அதை கூட சகிக்க முடியல. இன்னைக்கு சில உலமாக்களை பற்றியும் அதே போல சில நிர்வாகங்களை பற்றியும் இன்னும் சமூகத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய நிறைய நல்லவர்களை பற்றியும் இன்னைக்கு பேஸ்புக்கில் மானவங்கப்படுத்தப்படுகிறது. ஏன் காரணம்? நல்லதை சொல்லிவிட்டார். இப்படியான சமூகம் எப்படி சீராக போகிறது? எனவே நான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்த மிகப்பெரும் அருள். உங்களுடைய ஊரிலே மதரசாக்கள் உண்டு, பெண்கள் மதரசாக்கள் உண்டு, உலமாக்கள் நிறைந்த ஊர், நலவர்கள் நாடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர், சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்களும் சமூகத்தின் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். எப்படி இந்த சமூகத்தை சீராக்குவது? அதுக்காண்டி சீர்கெட்ட சமூகம் சொல்ல வரல. எந்த ஒரு வெளி சூழ்ச்சிகள் வந்து நுழைந்து விடக்கூடாது என்று பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறார். ஏன் இந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும்? இதற்கு முதல் பங்கு கொடுங்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் பங்கு கொடுங்கள். உடைய பங்களிப்பு வேண்டும். புள்ளைய கையை பிடிச்சு கூட்டுவாங்க மஸ்ஜிதுக்கு. அல்லாஹ்வை வழங்கப்படுத்துங்க பிள்ளைக்கு. அல்லாஹ் வழங்கப்படுத்து. இன்னைக்கு என்ன நடக்கு? பேசவாதே வாலிப சமூகத்துக்கு நபி அவர்கள் சொன்னாங்களே, மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவாக்கிர் கபீரனா. யாரு சின்னவங்களுக்கு இறக்கம் காட்டல, பெரியவங்களை கண்ணியப்படுத்தல, என்ற உம்மத்தை சேர்ந்தவங்களே இல்லைன்னா. இன்றைய வாலிப சமூகம் மூத்தவங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவா உருவாகி இருக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லல, ஒரு கூட்டம் உண்டு. அந்த வாப்பாவை கூட மதிக்கிறாங்க. வாப்பாவை கூட மதிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் இருக்கு. அவன் ஏன் வாப்பா மதிக்காம இருக்கிறான்றதுக்கும் காரணம் உண்டு. அவர் வாப்பாவா இல்ல, பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுக்கல, குடியோடு இருக்கிறாரு, பாவத்தோடு இருக்கிறாரு, வட்டியோடு இருக்கிறாரு. மகன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போனாரு, நல்ல வழிகளை நிறைய விஷயங்களை கேட்டாரு, அவர் நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கிறார். வாப்பாவை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார். இவருக்கு பிறந்ததுக்கு அப்படி கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார். பெற்றோர்களே, உங்களுடைய மனைவிமாருக்கும் சொல்லிக் கொடுங்கள். கண்ணியமான சூழல் சாலிஹானவளாக உருவாக சொல்லுங்கள். பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்பிக்க சொல்லுங்கள். வீட்டுடைய சூழலை தீனுடைய சூழலாக மாற்ற சொல்லுங்கள். வீடுகளை தியேட்டர்களாக ஆக்கிடவா. மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய இடமாக மாற்ற சொல்லுங்கள்.
பெண்களை ஹிஜாப் உள்ளவர்களாக மாற்றச் சொல்லு. வெட்கம் பக்குவம் உள்ள பெண்களை உருவாக்க சொல்லு. இது ஆண்களுடைய கடமை. ஆண்களுடைய கடமை. ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா. பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆண்களுக்கு உண்டு. அவருடைய நிர்வாகத்தை சரியாக நிறைவேற்றிடுவோம். ஆண்கள் யோசியுங்கள், யோசியுங்கள். வீட்டுக்குள்ள எல்லா வழிவாசல்களையும் பாவத்துக்குரிய வழிகளையும் திறந்து வைத்திருக்கிறோம் என்றால் நாம் எப்படி அல்லாஹ்விடம் தப்ப முடியும்? கேட்பானே ரப்புல் ஆலமீன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் காத்துக்கொள் முஃமினே என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. பாதுகாப்புக்கு என்ன வடிவமைத்திருக்கும்? அவரவர் யோசி. உங்கள் வீடுகளை யோசித்தால், உங்கள் குடும்பங்களை யோசித்தால் சமூகம் சீராகி. எனவேதான் எம்முடைய பங்களிப்பு மிக முக்கியம். எம் பெருமானார் எந்த உம்மத்துக்காக வேண்டி, எந்த சமூகத்துக்காக வேண்டி, அதே போல சஹாபாக்கள் எந்த சமூகத்துக்காக வேண்டி தன் உயிரையை அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ்வுடைய பாதை. அந்த தீனை அல்லாஹ் எம்முடைய கைகளுக்கு தந்திருக்கிறார். அந்த தீன் என்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறது. அந்த தீன் என்னுடைய வியாபாரம், அந்த தீன் என்னுடைய கொடுக்கல் வாங்கல், அந்த தீன் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, அந்த தீன் என்னுடைய பிள்ளை வளர்ப்பு, அந்த தீன் தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த சஹாபாக்கள் ஒப்படைத்த அமானிதம், எம் பெருமானார் ஒப்படைத்த அமானிதமான இந்த தீனை நாம் பாதுகாத்து விட்டோம். தீனை பாதுகாத்து விட்டோம். இல்லை என்றால் எமக்கும் அபூ லஹபுக்கும் என்ன வித்தியாசம்? தீனை சீர்குலைத்து விட்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை சீர்குலைத்து விட்டோம் என்றால், அன்று குர்ஆனுக்கு எதிராக குரல் கொடுத்த அபூ லஹப், உத்பா, ஷைபாவுக்கும் எமக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? உருவாக்குங்கள் வீட்டுக்குள் ஹாஃபிதுல் ஆலிம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆலிமாவது ஹாஃபிதாவது இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய வீட்டுடைய பரக்கத். வீட்டுடைய பரக்கத். எத்தனை ஏழை வாலிபர்கள், ஏழை மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கஷ்டவாளிகள் அணுகுங்கள். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உலமாக்களை, மதரசாக்களை அணுகுங்கள். என்ன தேவை இருக்கிறது? எந்த ஊரிலே ஒரு மதரசா சிறப்பாக செழிப்பாக நடைபெறுகிறதோ அது எதற்கு அடையாளம் தெரியும்? அந்த ஊர் செழிப்பாகிவிட்டது என்பதற்கு அடையாளம். செழிப்பாகிவிட்டது என்பதற்கு அடையாளம். கோடி கணக்குகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே பேங்கிலே போட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தாக போக மாட்டாது. சிறப்பான ஒரு மதரசாவை உருவாக்குகிறீர்களா? அந்த பிள்ளைகள் ஓதிக்கொண்டே இருக்கிறது, துஆவோடே இருக்கிறது, குர்ஆனோடே இருக்கிறது, திக்ரோடே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த ஊரிலிருந்து வெளிச்சம் போய்கொண்டே இருக்கு. இன்னும் அந்த வெளிச்சம் அதிகரிக்க வேண்டும் என்றால் பலர் உரியவரிடத்திலே போய் பேசுங்கள். மஸ்ஜிதுக்கு பொறுப்புதாரி நிர்வாகத்துக்கு கட்டுப்படுங்கள். நிர்வாகம் அல்லாஹ் எப்படியான நிர்வாகமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படியான தீனுடைய பட்டுள்ள, அதே போல அதாவது சமூக சிந்தனையாளர்களாக உருவாக வேண்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக கைகோர்த்தால் தான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எந்த ஒரு சமூகம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வலவன் அஹ்லல் குர்ஆன் வத்தகௌ. எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயந்தவர்களாக பாவத்தை விட்டு தூரமான சமூகம், ட்ரக்ஸ் கிடையாது, வட்டி கிடையாது, அனாச்சாரமான திருமணம் கிடையாது, எந்த பாவத்துக்கும் இடமே கிடையாது என்ற அமைப்பில் எந்த ஊர் இருக்குமோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அது நம்முடைய ஊருக்கு தேவை என்றால் வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஈமான் கொண்ட சமூகத்தையும் அல்லாஹ்வை பயந்த சமூகத்தையும் உருவாக்குவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் மன்னித்து இந்த ஊரை, இந்த ஊர் மக்களை செழிப்பானவர்களாக, பரக்கத் நிறைந்தவர்களாக, அதாவது எந்த ஊர் தக்வா உள்ள ஊராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். அப்படியான ஒரு மஹல்லாவாக உங்களுடைய மஹல்லாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்து யா அல்லாஹ். பாவங்களோடு வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ், காலங்கள் கழிந்து போய்விட்டன யா அல்லாஹ்.
உன்னுடைய மன்னிப்பு விசாலம் யா அல்லாஹ். எம்பெருமானாரை நீ எமக்கு அருளாக அனுப்பினாய் யா அல்லாஹ். அவருடைய கரத்திலே மார்க்கத்தை ஒளியாக கொடுத்து அனுப்பினாய் யா அல்லாஹ். அந்த ஒளிமிக்க மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய இன்பங்களை எல்லாம் திறந்தவர்கள் எம்பெருமானார் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூர்த்தியான மார்க்கத்தை எம்மிடத்திலே ஒப்படைத்தார்கள். நாம் குறையோடு இருக்கிறோம். தொழுகையிலே குறை, அமல்களிலே குறை, தீனுடைய பக்குவ பற்றிலே குறையோடு இருக்கிறோம். யா அல்லாஹ் எம்மை மன்னித்திடுவாயாக, எம் சமூகத்தை மன்னித்திடுவாயாக, பூரா உலக முஸ்லிம்களை மன்னித்திடுவாயாக. நம்முடைய வாழ்க்கையிலே தீனை உறுதியாக்கி விடியா அல்லாஹ், மார்க்கப்பற்றை உண்டாக்கி விடியா அல்லாஹ். ஒவ்வொரு நேரமும் எது மார்க்கம் காட்டிய வழி என்று அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இங்கே நடக்கக்கூடிய மதரசாக்களை பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகத்தை, உலமாக்களை, இங்க இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய பாடசாலையை பொருந்திக் கொள்வாயாக. எல்லா சூழல்களையும் சீராக்கி விடியா அல்லாஹ், தீனுடைய சூழலாக உருவாக்கி விடியா அல்லாஹ். அனாச்சாரங்கள் நுழைவதற்குரிய இடங்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். நீயே மிக பெரும் இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். உன்னுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் அது தீர்க்கமானது, நீதமானது யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, இந்த மக்களுக்கு எல்லா நலவுகளையும் இறக்கி விடுவாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ, அநியாயங்கள் நடக்கின்றனவோ, அனைத்து அநியாயங்களையும் நீ முறியடித்து விடியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சூழலை உருவாக்கி தந்து விடுவாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீனுடைய காசாவுடைய மக்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு அவசரமான ஈடேற்றத்தை கொடியா அல்லாஹ். எம்மை நாட்டு மக்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். பலின சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எமக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ஒற்றுமைக்குள்ளே குலைவுகளை, பிரச்சனைகளை உண்டாக்க நுழைகிறார்களோ அப்படியான விஷமம் கொண்டவர்களை நீ கிள்ளி எறிந்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனை மனைவரை கபூல் செய்யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். எம்மிடத்தில் யாரெல்லாம் துவா செய்யுமாறு சொன்னார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்தவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இந்த சமூகத்துக்கு என்னென்ன நலவுகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறதோ யா அல்லாஹ், அந்த நலவுகளை நீ அவசரமாக நீ இறக்கி விடியா அல்லாஹ். என்னென்ன கெடுதிகள் வரை இருக்கின்றனோ அனைத்து கெடுதிகளை விட்டும் முழு உலக மக்களையும், இந்த சமூகத்தை, முழு உலக முஸ்லிம்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எமக்கென்று ஒரு முடிவை வைத்திருக்கிறாய். எமக்கு நீ எம்முடைய முடிவுக்கு முன்னால் எமக்கென்று ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாய், எமக்கென்று பிள்ளைகளை தந்திருக்கிறாய். அமானிதமாக தீன்தாரிகளாக உருவாக்கும் பாக்கியத்தை தந்துவிடியா அல்லாஹ். எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தந்துவிடு. எமக்காக அவனை துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை, எம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய முடிவுகளை அழகாக்கி விடியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவை அனைவருக்கும் தந்து நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فيا عباد الله، أوصيكم إياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وأقول قولي هذا، استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فيا عباد الله، أوصيكم إياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا عليه الصلاة والسلام: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، وفاطمة سيدة نساء الجنة، وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر لعباس وولده مغفرة الله وتوباتنا، لا تغادر ذنبه.
الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي اللهم من أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم السلطان ظل الله من أكرمه أكرمه الله ومن أهانه أهانه الله اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم آمنا في أوطاننا وأصلح واحفظ أئمتنا وولاة أمورنا اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا على نعمه